அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் பிராணம் முத்திரை. இந்த பிராணனை காக்கக்கூடிய ஒரு முத்திரையை பற்றி உங்களுக்கு பயிற்சியாக சொல்லப்போகிறேன். இந்த பயிற்சியை பாருங்கள், செய்கிறாங்க பாருங்கள். முதலாவது வஜ்ராசனத்தில் அமர வேண்டும். வஜ்ராசனத்தில் அமர்ந்து உங்களுடைய மூச்சை லகுவாக்கி கொள்ள வேண்டும். மூச்சை நன்றாக லகுவாக்கி கொண்டு உங்களுடைய கைகளை இரண்டு கைகளிலும் இப்படி நான் அது கீழே படத்தில் செய்வது போல உங்களுடைய ஆள்காட்டி விரலை தவிர மற்ற விரல்களை எல்லாம் மடித்து ஆள்காட்டி விரல் மேலே தெரியும்படி கீழே செய்வது போல உங்களுடைய கைகளை உங்களுடைய தொடை மீது வைத்து கொண்டு உங்களுடைய மூச்சை நன்றாக இழுத்து நிதானமாக வெளியேற்ற வேண்டும். உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுடைய மூச்சு நடை எப்படி இருப்பது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த மூச்சு காற்று நமக்குள்ளே எப்படி போகிறது, அது எப்படி வெளியே வருகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்படி நன்றாக மூச்சை இழுத்து நன்றாக வெளியேற்ற வேண்டும். மூச்சை இழுக்கும்போது உங்களுடைய வயிறு உள்ளுக்கு போக வேண்டும். மூச்சை வெளியேற விடும்பொழுது உங்களுடைய வயிறு வெளியில் வர வேண்டும். அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். அதுதான் மூச்சு பயிற்சி. இப்பொழுது நன்றாக மூச்சை இழுத்து நன்றாக வெளியில் விடுறாங்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுடைய எல்லா விரல்களையும் மடித்து கொண்டு சுண்டு விரலை மட்டும் நீட்டி கொள்ள வேண்டும். இது செய்வது போல அந்த சுண்டு விரலை மட்டும் நீட்டிக்கொண்டு உங்களுடைய கையை உங்களுடைய தொடையின் மீது வைத்து கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய மூச்சை நன்றாக இழுத்து ஒரு 2 செகண்ட் உள்ளார நிறுத்தி மீண்டும் ஒரு 3 செகண்ட் உங்களுடைய மூச்சை வெளியில் விடுங்க. நல்ல மூச்சு ஃபுல்லாக வெளியில் விட்டுடணும். வெளியில் விட்டு மீண்டும் மூச்சை இழுத்து நன்றாக இழுத்து, அதாவது முன்னாடி சொன்னது போல் அது செய்கிறாங்க பாருங்கள். அதுபோல் உங்களுடைய வயிறு மூச்சை இழுக்கும்போது உள்ளுக்கு போக வேண்டும். மூச்சு விடும் பொழுது வயிறு வெளியில் வர வேண்டும். அதை பழக வேண்டும். அப்படி பழகும்போது அதுதான் நன்றாக இருக்கும். அப்பொழுது உங்களுடைய நுரையீரல் நன்றாக விரிவடைந்து காற்றை உள்வாங்கிக் கொள்கிறது. இந்த காற்றை உள்வாங்கும்போது உங்களுடைய மார்பு பகுதி நன்றாக விரிந்திருக்கும். அப்படி விரிய வேண்டும். அப்படி விரியும் போது அதற்கு தேவையான அந்த நுரையீரல் நன்றாக விரிவடையும். நன்றாக விரிவடையும் போது காற்று தேவையான அளவுக்கு முழுவதுமாக அந்த நுரையீரலை சென்றடைகிறது. பிறகு நமக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு தேவையற்ற கழிவை கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதற்கு உங்களுடைய மூச்சு வழியாக நீங்கள் வெளியில் விடும்போது அந்த காற்றின் வழியாக அது வெளியேறுகிறது. அப்பொழுது உங்களுடைய நுரையீரல் நன்றாக சுருங்கி அந்த காற்றை வெளியேற்றுவது இந்த பயிற்சி. இப்பொழுது லிங்க முத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரையை செய்கிறாங்க பாருங்கள். இந்த லிங்க முத்திரையை செய்யும்போது உங்களுடைய 4 விரல்களையும் ஒன்று சேர்த்து கொள்ள வேண்டும், பின்னி கொள்ள வேண்டும். இது போல் பின்னி கொண்டு உங்களுடைய இந்த பெருவிரல் ஒன்று மட்டும் வெளியில் தெரியணும். இதுதான் லிங்க முத்திரை. இந்த லிங்க முத்திரையை செய்து கொண்டு உங்களுடைய மூச்சை நன்றாக இழுத்து மீண்டும் ஒரு முறை நன்றாக வெளியேற்ற வேண்டும். இப்படி தொடர்ந்து உங்களுடைய மூச்சை ஒரு 10 முறை இழுத்து நன்றாக வெளியில் விடுங்க. இந்த 2 கைகளையும் இப்படி பற்றி கொண்டு உங்களுடைய ஒரு விரல் மட்டும் இங்கே சென்றாக வெளியில் தென்படுகிறது. இதுதான் லிங்க முத்திரை. இந்த முத்திரையை செய்வதனால உங்களுடைய இதயத்திற்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் மூச்சு பயிற்சி செய்வதனால உங்களுடைய நுரையீரல் நன்றாக ஃபங்க்ஷன் ஆகிறது. நுரையீரல் நன்றாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால நமக்கு தேவையான காற்று, எனர்ஜி எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா அந்த உடலுக்கு
உடல் இயங்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்றால் அது காற்று. அந்த காற்று நமக்குள்ளார அந்த சுத்தமான ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய அந்த காற்று, பிராணவாயு நமக்குள் இருக்கும்போது தான் நம்முடைய இரத்தம் நன்றாக செயல்படும். இரத்தம் எல்லா நரம்புகளிலும் நன்றாக ட்ராவல் ஆகும். இந்த காற்றோடு சேர்ந்து தான் இரத்தம் நம்முடைய எல்லா நாடி நரம்புகளுக்கும் அது பயணிக்கிறது. அந்த இரத்தம் பயணிப்பதற்கு இந்த காற்று ஒரு முக்கியமான அவசியமான ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகையினால இந்த காற்றை நாம் உட்கொண்டு இந்த காற்றின் மூலமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காற்று இல்லை என்றால் நம்மாலே வாழ முடியாது. இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் உங்கள் வீடுகளில் இதுபோல செய்து பயனடையுங்கள். இதை தினமும் செய்தால்தான் அதோட பயன் கிடைக்கும். அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கணும்னா இது அன்றாடம் தினமும் காலை மாலை செய்யும்போது நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.